அந்த வட்டி விகிதத்தின் படி தான் வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த வட்டியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டியும் வந்து உங்களுக்கு அதில் வளர்ந்துட்டு வரும். ஆனால் என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் படி வந்து நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஒரு திருமணம் இல்லைன்னா வந்து குழந்தைகள் கல்விக்கு இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான காரணங்களுக்கு வந்து அந்த வட்டி விகிதத்தின் படி தான் வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த வட்டியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டியும் வந்து உங்களுக்கு அதில் வளர்ந்துட்டு வரும். ஆனால் என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எந்த முதலீடும் வந்து வருமான வரி விலக்கு இருக்காது. அதாவது என்பிஎஸ்ல வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான வருமான வரி விலக்கு இருக்கும். பட் அதுக்கு மேலேயும் நீங்க முதலீடு பண்ணலாம். அதுக்கு உண்டான வருமான வரி விலக்கு வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். உங்கள் ஓய்வு கால முதலீடு என்ன பண்ணலாம்? அதாவது என்பிஎஸ்ல முதலீடு பண்ணலாமா, நீண்ட கால அடிப்படையில் பிபிஎஃப்ல முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா எல்லாத்தையுமே இருக்கு. ஸோ நீண்ட கால அடிப்படை அப்படின்னு வரும்பொழுதே உங்களுக்கு பிபிஎஃப் என்பிஎஸ் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதோட லாபங்கள் என்னென்ன இதுல வந்து முதலீடு பண்ண என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து இது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் படி வந்து நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். 1.5 லட்சம் ரூபாய் மாதம் அதாவது வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு வந்து 15 வருஷத்துக்கு வந்து லாக் ஆயிருக்கும். 15 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுக்க முடியாது. பட் இதில் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து அந்த பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்க முடியும். அந்த பார்ஷியல் வித்ட்ராயல் என்னென்னத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் இல்லைன்னா வந்து குழந்தைகள் கல்விக்கு இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான காரணங்களுக்கு வந்து நீங்கள் அதுலேருந்து வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வித்ட்ராயல் பண்ணும் பொழுது அந்த தொகை வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து செலுத்தணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃபோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப்ல வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்பொழுது நீங்கள் முதலீடு பண்ணுற பணத்துக்கும் வந்து வரி சலுகை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதில் வர ரிட்டர்ன்ஸ், அதில் வர வருமானத்திற்கும் வந்து நீங்கள் வந்து வருமான வரி விலக்கு வந்து கிடைக்கும். இந்த 15 வருடம் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது ஒரு கணிசமான தொகையும் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸா வந்து உங்கள் கையில் கிடைக்கும். 15 வருடத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதலீடை வந்து வேற எதுலையாச்சும் முதலீடு பண்ணலாமா, இல்லை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல முதலீடு பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு என்னால் வந்து ரிஸ்கே எடுக்க வேண்டாம், ஏன்னா கவர்மெண்ட் ஓரியன்டான ஸ்கீம் வேணும், அதில் மட்டும்தான் முதலீடு பண்ணணும், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிஸ்கே வேண்டாம் அப்படின்னா அந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு முதலீட்டு இதுவாக வந்து நம்ம கருதலாம். இதுவே வந்து நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்பிஎஸ்ல முதலீடு பண்ணலாம். இந்த என்பிஎஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து Tier 1 Tier 2 அப்படின்ற 2 அக்கௌண்ட் இருக்கு. இந்த Tier 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஓய்வூதிய நிதிக்காக நீங்க வந்து முதலீடு பண்றது. அந்த Tier 1ல நீங்க முதலீடு பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பணத்தை வந்து நீங்க வந்து இமிடியேட்டா இன்பிட்வீன் வேணும் அப்படின்னா நீங்க எடுக்க முடியாது. அந்த பணம் எப்போ நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிறுக சிறுக சேமிச்சுட்டு வரும் பொழுது உங்களோட 60வது வயதுல தான் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் நீங்க வந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 40% அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து அதை ஒரு ஓய்வூதியமாக தான் வந்து எடுத்துக்க முடியும். அதாவது 40% வந்து ஆனுவிட்டி, அந்த தொகை, அதாவது நீங்க வந்து மாதம் இல்லையோ வருடம் நீங்க முதலீடு பண்றீங்கன்னா அந்த முதலீட்டு தொகை அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்ல இருக்கிறதுனால அதோட வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தையும் சேர்த்து தான் 60% அதிகபட்சமா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் 60 வயசுல.
அந்த 40% அப்படிங்கிறது வந்து நீங்க ஓய்வூதியமா வந்து எடுத்துக்க முடியும். இந்த என்பிஎஸ்ல வந்து என்ன இது அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களோட முதலீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் சார்ந்த முதலீடா தான் இருக்கும். அதுல உள்ள வருமானம் அப்படிங்கிறது வந்து 7ல இருந்து 8% வரைக்கும் இருக்கும். அந்த வருமானமும் வந்து அந்த ஆர்பிஐ வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த வட்டி விகிதத்தை வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த வட்டி விகிதத்தின் படிதான் வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த வட்டியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டியும் வந்து உங்களுக்கு அதுல வளர்ந்துட்டு வரும். ஆனால் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்த மாதிரியான முதலீடுல வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து நான் நிறைய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அதிகபட்சமா 50% வரைக்கும் நீங்க வந்து ஈக்விட்டி சார்ந்த முதலீடாகவும் 50% வந்து கடன் சார்ந்த முதலீடாகவும் இருக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டா வந்து அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த அதிகபட்சமா 50% இருந்ததையும் இப்போ கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து முதலீட்டாளரே வந்து முடிவு பண்ணிக்கலாம் எவ்வளவு சதவீதம் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து முதலீட்டாளர்கள்ட்ட விட்டுட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதிகபட்சம் எவ்வளோ 70% 80% வரைக்கும் கூட நம்ம பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டுல வந்து போகலாம். இதுல வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன என்பிஎஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த முதலீட்டு முடிவுகள் அப்படிங்கிறத வந்து நீங்க எப்பப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்க அந்த முதலீட்டு முடிவுகளை மாத்திக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து 50% ஈக்விட்டிலையும் 50% டெட்லையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட ரிஸ்க் அப்படைட் வந்து கம்மியாயிடுச்சு, என்னோட வயசும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அந்த 50% அப்படிங்கிறது 40%ஆகவும் மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி என்பிஎஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் அதோட வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பங்குச்சந்தை சார்ந்ததா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட வருமானம் வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட் அதாவது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்னா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் என்பிஎஸ்ல முதலீடு பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை குறைவாகவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான முதலீட்டாளர்களா இருந்தா பிபிஎஃப்ல வந்து முதலீடு பண்றது வந்து மிகவும் சிறந்ததா இருக்கும். பிபிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் வந்து 1,50,000 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து எல்லாருமே வந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அதிகமாகவும் நீங்க வந்து பிபிஎஃப்ல முதலீடு பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா நீங்க முதலீடு பண்றதுக்கு உண்டான வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஆனா இதுல வந்து என்பிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த முதலீடும் வந்து வருமான வரி விலக்கு இருக்காது. அதாவது என்பிஎஸ்ல வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான வருமான வரி விலக்கு இருக்கும். பட் அதுக்கு மேலேயும் நீங்க முதலீடு பண்ணலாம். அதுக்கு உண்டான வருமான வரி விலக்கு உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து இதுக்கும் என்பிஎஸ்க்கும் பிபிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம்.